இன்ஸ்டாகிராம் மூலம் காதலிச்ச இளைஞர்கிட்ட தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி டார்ச்சர் பண்ணியிருக்காங்க இங்க ஒரு இளம்பெண். ஆனா அந்த நபர் தன்னோட மற்ற 2 காதலிகளோட சேர்ந்து போட்ட கொலைத்திட்டம் நம்மளை அதிர வைக்குது. சேலம் பள்ளப்பட்டி காவல் நிலையத்திற்கு லோகநாயகி என்ற பெண் 4 நாட்களாக காணவில்லை என ஹாஸ்டல் வார்டனிடமிருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கிறது. புகாரை பெற்றுக்கொண்ட போலீஸ் முதல் கட்டமாக காணாமல் போன லோகநாயகியின் செல்போன் எண்ணை ட்ரேஸ் செய்திருக்கிறார்கள். அது ஏற்காடு மலைப்பகுதியை காட்டியுள்ளது. லோகநாயகியின் செல்போன் எண்ணிலிருந்து யாருக்காவது அழைப்பு வந்துள்ளதா என பரிசோதித்த போது வெளிவந்த பெயர்தான் அப்துல் ஹபீஸ். அவரிடம்தான் லோகநாயகி அதிக நேரம் பேசியிருக்கிறார். செல்போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆவதற்கு முன்பு கடைசியாக லோகநாயகி அப்துல் ஹபீஸுடன் தான் பேசியிருக்கிறார் என்பதை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். இதனால் அப்துல் ஹபீஸை தட்டி தூக்கி விசாரணை வலயத்திற்குள் கொண்டு வந்தது காவல்துறை. அவரிடம் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்களை வாங்கியிருக்கிறார்கள். ஆம், லோகநாயகியை அப்துல் ஹபீஸ் தான் கொன்றிருக்கிறார். லோகநாயகியின் சொந்த ஊர் திருச்சி மாவட்டத்தில் உள்ள துறையூர். 31 வயதான இவர் 2 வருடமாக சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள ஸ்டடி சென்டர் ஒன்றில் வேலை பார்த்து வந்திருக்கிறார். அதே பகுதியில் உள்ள மகளிர் தங்கும் விடுதியில் தங்கி தினமும் பயிற்சி கூடத்திற்கு சென்று வருவது வழக்கம். இந்த சூழலில் பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அப்துல் ஹபீஸ் என்ற வாலிபரோடு லோகநாயகிக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் நட்பு ஏற்பட்டிருக்கிறது. நாளடைவில் அந்த நட்பு காதலாக மாற இருவரும் 2 வருடங்களாக காதலித்து வந்திருக்கிறார்கள். பொறியியல் கல்லூரியில் 4ஆம் ஆண்டு படிக்கும் அப்துல் ஹபீஸுக்கு லோகநாயகி மட்டும் காதலி கிடையாது. தனியார் வங்கி ஊழியர் சுல்தானா, நர்சிங் கல்லூரி மாணவி மோனிகா என ஒரே நேரத்தில் 3 பேரை காதலித்திருக்கிறார். லோகநாயகிக்கு வயதாகிக் கொண்டே போனதால் உடனே திருமணம் செய்ய வேண்டும் என அப்துல் ஹபீஸிடம் வற்புறுத்தியிருக்கிறார். காதலனை கரம் பிடிக்க மதம் மாறவும் தயாரான லோகநாயகி தனது பெயரை அல்ஃபியா என மாற்றவும் முடிவெடுத்திருக்கிறார். அப்துல் ஹபீஸுக்கு 22 வயதே ஆவதால் தன்னை விட வயதில் பெரிய பெண்ணை எப்படி திருமணம் செய்வது என லோகநாயகியின் திருமண கனவை தள்ளி போட்டு வந்திருக்கிறார் அப்துல் ஹபீஸ். ஆனால் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கல்யாண ஆசையை காட்டி லோகநாயகியிடம் உல்லாசம் அனுபவிக்க அவர் தவறவில்லை. இந்த நிலையில் தான் மட்டும்தான் அப்துல் ஹபீஸுக்கு காதலி என நம்பியிருந்த லோகநாயகிக்கு மோனிகா மற்றும் சுல்தானா என மேலும் 2 காதலிகள் இருக்கிறார்கள் என தெரியவர உடனே தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தியிருக்கிறார் லோகநாயகி. லோகநாயகியின் கல்யாண டார்ச்சரை பொறுத்து கொள்ள முடியாத அப்துல் ஹபீஸ் இதற்கு முடிவு கட்ட மற்ற 2 காதலிகளோடு சேர்ந்து போட்டதுதான் தற்கொலை வடிவில் ஒரு கொலை திட்டம். சரி, கொலை செய்ய போகிறோம் என முடிவாகிவிட்டது. எப்போது எப்படி செய்யலாம் என கூட்டணி போட்டு ஆலோசனை நடத்தியதில் நர்சிங் மாணவி மோனிகா விஷ ஊசி போட்டு கொலை செய்யலாம் என பிளான் போட்டு கொடுத்திருக்கிறார். திட்டப்படி விஷ ஊசி தயாரானதும் ஏற்காடு மலைப்பகுதிக்கு லோகநாயகியை அழைத்து சென்றிருக்கிறார் அப்துல் ஹபீஸ். ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்திற்கு காதலியை அழைத்து சென்றவர் மோனிகாவையும் சுல்தானாவையும் வரவைத்து லோகநாயகிக்கு விஷ ஊசியை செலுத்தியிருக்கிறார்கள். லோகநாயகி இறந்து போனதும் சடலத்தை ஏற்காடு மலை சரிவில் தூக்கி வீசிவிட்டு எதுவும் நடக்காதது போல் மூவரும் அங்கிருந்து நடையை கட்டியிருக்கிறார்கள்.
இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் அப்துல் ஹபீஸ், மோனிகா, சுல்தானா ஆகிய மூவரையும் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். அடுத்தடுத்த விசாரணையில் மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகலாம் என காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.